எலும்புக்குள்ள இருக்க மஜ்ஜை இல்ல போன் மேரோ. இன்னைக்கு இருக்க உலகத்துல எலும்பின் மஜ்ஜையை நம்ம தனியா ஒரு டிஷ் மாதிரி சாப்பிடுறது ஆக்சுவலா ஹெல்த்தியா? இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ஊட்டச்சத்து பத்தி ஆலோசனை வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஆரம்ப காலத்து மனிதர்கள் கிட்டங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கருவிங்க என்ன தெரியுமா? இந்த எலும்பை உடைச்சு எலும்புக்குள்ள இருக்க மஜ்ஜையை சாப்பிடுறதுக்கு என்னென்ன தேவையோ அதுங்க தான். எப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கேலரி கிடைக்கலையோ, கொழுப்பு கிடைக்கலையோ, இந்த எலும்புக்குள்ள இருக்க மஜ்ஜை நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோட கூட இருக்கோம். இந்த எலும்போட மஜ்ஜை 100 கிராம் எடுத்தா 800 கேலரி இருக்கு. அதுல 90 கிராம் வந்து கொழுப்புங்க, 8ல இருந்து 9 கிராம் புரோட்டீன். சோ 9 கிராம் புரோட்டீனுக்கு இந்த காலத்துல நம்மளுக்கு 800 கேலரி தேவையா? இதுல விட்டமின் கே இருக்கு, தேவையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதனால இதை நம்ம ஒகேஷனலா, நீங்க கறி வாங்குறீங்க, கறியில கொஞ்சம் எலும்பு இருக்குன்னா அந்த மஜ்ஜையை நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா தனியா எலும்போட மஜ்ஜையை மட்டும் ஒரு டிஷ்ஷா 100 கிராமோ 200 கிராமோ சாப்பிடுறது டெஃபினட்டா ஹெல்த்தி கிடையாது. எஸ்பெஷலி எப்போ அது உங்க டெய்லி தேவையான கேலரி கணக்கை அதிகமாக்குதோ. ஏன்னா இதை நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டா வெயிட் போடும். ஸோ நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க, இல்ல கேலரி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண பாக்குறீங்க, உங்க டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க, உங்க பிபியை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க, உங்களுக்கு ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கு பயமா இருக்குன்னா எலும்போட மஜ்ஜையை அவாய்ட் பண்றது தாங்க பெட்டர். நீங்க கடைசியா எப்போ எலும்போட மஜ்ஜை ட்ரை பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.